இந்த மாமிசீயத்துல இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வேலை செய்யாது. நீங்க ஆவியானவரோட எசைஞ்சு இந்த சத்தத்தை கேட்கணும். ஆமென்னு சொல்லலாம். ஏன்னா ஆவியானவர் உங்களை உயர்த்துவதற்கு, அல்லது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் கொடுக்கிறதுக்கு, உங்களிலிருந்து பூமியில் உள்ள ஜனங்கள் சொல்லுங்க, எண்ணிலிருந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எண்ணிலிருந்து சொல்லுமா, எண்ணிலிருந்து ஒருவேளை நீங்க ஒருவேளை ஆமா பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒருவேளை எப்படி ஆமா டீச்சர்ஸா இருக்கலாம், ஒருவேளை டாக்டர்ஸா இருக்கலாம், நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா, உன்னிலிருந்து ஒருவேளை முழு நேர ஊழியர்களா இருக்கலாம், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம், உங்களிலிருந்து கர்த்தருடைய மகிமையை பூமி பார்க்கத்தக்கதாய். அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உடனே லட்சம் கோடி இல்லை. நம்ம மைண்ட் அப்படித்தானே. என்னிலிருந்து வாமா, நான் ஏழைகளுக்கெல்லாம் நல்லா கொடுத்து உதவி செய்வேன் அப்படின்ட்டுல. அதாவது போன வாரம் தான் சொன்னேன். போன வாரத்துக்கு முந்தின வார வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுங்க. அது ரிலேட்டடா வருது, அதனால கேட்கிறேன். வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி. நான் யாராமா? வெகு ஜனங்களை. யாருடைய ஆசீர்வாதம் அது? யோசேப்பின் ஆசீர்வாதம். வெகு ஜனங்களை உயிரோடு. ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்ப தொடர்ந்து ஆவியானவர் இப்ப எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா கிராஸ் ஆகி இப்ப ஆசீர்வாதத்துல வந்து நிறுத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுவோம். அப்ப வெகு ஜனங்களை உயிரோட கூட காக்கணும்னா தானியம் மட்டும் இல்லையாமா. அந்த 7 வித ஆசீர்வாதம் எது நம்மளிருந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த வெகு ஜனங்களை உயிரோட கூட காக்கிறப்போ இதே வார்த்தை தான் சொன்னா, இப்பவும் சொல்றேன். வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு நான் எதை கொடுக்கணுமோ அதே போலதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் சொல்லுங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு நான் என்னென்னவெல்லாம் பூமிக்கு கொடுக்கணும் சொல்லுங்க. ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், ஆசீர்வாதம், வல்லமை. இந்த 7ஐயும் நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஏதோ லட்சத்தை கொடுக்கிற கோடியை மாத்திரம் இல்லை, நான் தான் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். ஜீவனை கொடுக்க நான் கடனாளியா இருக்கிறேன். ஜீவனை அடுத்து விடுதலை. ஒவ்வொரு ஜனங்களுக்கு என் மூலமா தான் தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார்? விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அடுத்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் மூலமாய் தேவன் எனக்கு எதை கொடுக்க விரும்புகிறார்? பலத்தை கொடுக்க விரும்புகிறார், செழிப்பை கொடுக்க விரும்புகிறார், அடுத்து வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், அடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், அடுத்து என் மூலமாய் தேவன் ஜனங்களை கீழ் பண்ற வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நல்ல கரந்தட்டுமா. இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறேன்.